1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் நாள் நாத்துராம் கோட்சே மகாத்மா காந்தியடிகளை சுட்டுக் கொண்டான். காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் கூட அவர் விடுதலை பெற்ற இந்தியா எப்படியான இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று கனவு கண்டாரோ அந்த கனவை நனவுபடுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் செய்து வந்திருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக தான் எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலே இருந்தபோது இந்த 100 நாள் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இந்த திட்டத்துக்கு 2 நோக்கம் உண்டு. ஒன்று, கிராம ஸ்வராஜ், கிராமங்கள் அதிகாரம் பெற்றதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சர்வோதயம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்கிறார்களே, அதே போல பொருளாதார வளங்கள் எல்லோருக்கும் செல்ல வேண்டும். இந்த 2 நோக்கத்திற்காக வேண்டிதான் இந்த 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதன் மூலமாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன், நீண்ட நேரம் பேசப்போவதில்லை. கோவிட் காலகட்டத்தில் நகரப்புறத்திலே வேலை செய்தவர்கள் எல்லாம் தங்களுடைய கிராமத்திற்கு சென்று வேலை இல்லாத ஒரு சூழலிலும் கூட இந்த 100 நாள் வேலை திட்டம் அவர்களுக்கு சோறு போட்டது என்பது யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு இந்த திட்டத்தை எங்கே அமுல்படுத்தலாம், எப்படி அமுல்படுத்தலாம் என்ற அதிகாரம் அந்த ஊரினுடைய கிராம சபைக்கு இருந்தது. இன்றைக்கு 125 நாட்களாக இதை அதிகரித்திருக்கிறோம் என்று ஒரு பித்தலாத்தட்டை மோடி அரசு சொல்கிறது. இந்த 125 நாள் என்று சொல்லிவிட்டு விவசாயம் நடைபெறக்கூடிய நாட்களிலே இந்த திட்டம் இருக்காது என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இன்றைக்கு விவசாயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் தஞ்சை மாவட்டத்திலிருந்து வருகிறேன். எங்கே மேனுவல் லேபர் இருக்கின்றது, எல்லாமே மிஷின் ஆகிவிட்டது. அந்த நேரத்திலும் கூட வேலை வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழலிலே இந்த 100 நாள் வேலை திட்டம் கிராம மக்களுக்கு சோறு போட்டது. அந்த கிராம மக்களுடைய வயிற்றை அடிப்பதற்காக வேண்டிதான் இந்த மோடி அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்து 125 நாட்கள் என்பது பித்தலாட்டம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவேதான் எனக்கு தெரிந்து தமிழ்நாடு இந்தியாவிலேயே மோடி சர்க்கார் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை காந்தியடிகளுடைய பெயரை நீக்கி அதற்கு வேற ஏதோ வாயிலே நுழையாத ஒரு பெயரை வைத்திருப்பதற்கு காரணம், இன்றைக்கு மோடி அரசுக்கு மகாத்மா காந்தியடிகள் அல்ல, காந்தியடிகளை கொல்வதற்கு திட்டமிட்ட சவாக்கர் தான் மோடி அரசுக்கு மகாத்மா. எனவேதான் சவாக்கருடைய படத்தை நாடாளுமன்றத்தில் திறந்து வைத்துவிட்டு இன்றைக்கு காந்தியடிகளுடைய பெயரையும் நீக்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த பாசிச அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நன்றாக புரிந்து நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டிலே பாஜகவும் அதை சுமந்து வரக்கூடிய அதிமுகவும் வேரடி மண்ணோடு சாய்ந்தது என்ற வரலாற்றை படைப்பதற்கு உறுதி எடுப்போம். கிராம மக்களுடைய வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதத்தை அளிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.